ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் புதிய சிஎம்மாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இவர் சிஎம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய நல்லது மக்களுக்காக செய்துட்டு வராரு. அதில் ஒரு முக்கியமான பிளான் இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதாவது விஜய் கையில் எடுக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு மாஸ்டர் பிளான் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் கசிந்திருக்கு. இனி நாம் பயணம் செய்யக்கூடிய முறையே அடியோடு மாறப்போகுது. அப்படி என்ன பிளானு, என்ன மாதிரியான விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு, அது கரெக்டாக என்னங்கிறத கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, சிஎம் விஜய் அவர்கள் கையில் எடுத்த அந்த மாஸ்டர் பிளானை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சாலை கட்டமைப்பு மேம்படுத்த அடியோடு மாற்ற புதிய மாஸ்டர் பிளான் ஒன்று தயார் செய்யப்பட்டு வருவதாக தாள்கள் இப்போ புதுசாக கசிந்திருக்கு. இதற்கான பணிகளை முடக்கிவிடும்படி முதல்வர் விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளார். ஆக்சுவலி தமிழக அரசில் புதிய செயல்திட்ட அறிக்கையின் மூலம் இந்த முக்கிய தாள்கள் வெளியாகி இருக்குங்க. அதன்படி தமிழகத்தின் உட்கட்டமைப்பு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நோக்கில் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு பிரம்மாண்ட மாஸ்டர் பிளான் தயாரிக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ அதில் முதல் விஜய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிக்கையை நேரில் கண்காணிப்பார் என்று கூறப்படுது. அதாவது இந்த மாஸ்டர் பிளானை அவரே ஃபுல்லாக கண்காணிக்க இருப்பதாக தாள்கள் கூறப்படுது. முதல்வருடைய விஜய் தலைமையில் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் அனைத்து துறைகள்லேயும் முதன்மை மாநிலமாக மாற்றக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு வெற்றி தமிழகம் எனும் திட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கு. இத்திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அனைத்து பணிகளும் கால நிர்ணயம் செய்யப்பட்டு 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தியிருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கட்டம் 1ஆம் ஆண்டு திட்டங்களாக வெளிவரும். 2ஆம் கட்டம் 1 முதல் 3 ஆண்டுகளுக்கான திட்டங்களாக இருக்கும். அப்புறம் 3ஆம் கட்டம் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கான திட்டங்கள். இந்த மாதிரி 3 கட்டமாக பிரித்து அந்த 3 கட்டத்தில் கரெக்டாக எல்லா வேலைகளும் நடக்கிற மாதிரி அவரே எல்லா பிளானும் போட்டு அவரே கைட் பண்ணுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த திட்டங்கள் அடிப்படையில் தற்போது நெடுஞ்சாலை மாஸ்டர் பிளான் உருவாக்கப்பட்டு இருப்பது வெளியாயிருக்கு. வரவிருக்கக்கூடிய மாநில பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் இந்த மாதிரி பல்வேறு துறை அதிகாரிகளோடு தொடர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வுக் கூட்டங்களில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய திட்டங்கள் நிலை குறித்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையில் அதிக கவனம் செலுத்தப்பட இதன் மூலிமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வாய்ப்புள்ளது இப்போ தெரிய வந்திருக்கு. தமிழகத்தில் விபத்துகளற்ற பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை உறுதி செய்ய பாதுகாப்பான சாலைகள் என்ற திட்டத்தின் கீழ் 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது தெரிய வந்திருக்கு. இதன் மூலம் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து தடுக்கிறதுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அமைப்புகள் சாலைகளில் நிறுவப்படுமா. மேலும் விபத்து காலங்களில் உடனடி சிகிச்சை அளிக்க அவசர மருத்துவ பராமரிப்பு மையங்களும் அங்கங்கு அமைக்கப்பட இருப்பதா. இந்த மாதிரி நிறைய புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள நம்ம சாலை மொபைல் செயலி முற்றிலும் மேம்படுத்தப்படுமா. அதோடு அரசு போக்குவரத்து கழகம், இதர அரசு அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போடு சாலைகளில் உள்ள பள்ளங்கள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அவை உடனுக்குடனே சீரமைக்கப்படுமா. ஆக்சுவலி இதற்காக சாலை பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்கு ஆண்டுதோறும் கூடுதலாக 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதே போல் தமிழகத்தில் மிக முக்கிய போக்குவரத்து திட்டமான சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து விரைந்து செயல்படுத்த மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்துமா. மேலும் சென்னை நகரின் முக்கிய 4 நுழைவு மற்றும் வெளியேறக்கூடிய சாலைகளில் ஏற்படக்கூடிய கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா. இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலைகளில் பயணம் செய்வதற்கு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுருக்கு. மறுபுறம் 1,07,487 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட உள்ள மாநில கடல்வழி போக்குவரத்து மாஸ்டர் பிளான் ஒப்புதலுக்காக மத்திய அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட இருக்கதாகவும் பெரிய ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் கொழும்பு நகரத்திற்கும் நாகப்பட்டினத்திலிருந்து மலேசியாவின் கொழும்பூர் நகரத்திற்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை இயக்குவது குறித்த சாத்தியக்கூறு ஆய்வுகள் வாரியத்தின் ஒப்புதலுக்கு பின் நடத்தப்படும் என்பது கசிந்திருக்கு. அதுவும் ஆன்மீக மற்றும் சுற்றுலாத்தலமான ராமேஸ்வரம் தீவை சுற்றி கடலோர படகு போக்குவரத்தை தொடங்கவும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கக்கூடிய வகையில் புதிதாக 3 நவீன பயணிகள் படகு சேவைகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. மேலும் காட்டுப்பள்ளி துறைமுகமும் ஒரு புதிய துறைமுகமாக மேம்படுத்தப்படுமா, குறிப்பாக சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே சுற்றுலா படகு சேவை தொடங்குவது குறித்தும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நவீனப்படுத்துவது குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ தொழில் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வர இருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய 10 ஆண்டு மாஸ்டர் பிளான் இதுதான் என்பது இப்போ கசிந்திருக்கு. இனிமேல் பயணம் செய்யக்கூடிய முறை இந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதுன்னா நிறைய டிராஃபிக் தடுக்கப்படும், அதோடு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறது தடுக்கப்படும். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறாரு. அதில் மெயினாக போக்குவரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு புதிய விஷயத்தை செய்ய இருப்பது எந்த அளவுக்கு சாத்தியம், அது நடைமுறையில் இருந்தால் எந்த அளவுக்கு பயனான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இன்னொரு முக்கியமான விஷயமும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. சில புகைப்படங்கள் பார்க்க சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதையை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதனுடைய மதிப்பு புரியும். இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரக்கூடிய முக்கிய விஷயம் என்னென்னா, இயக்குனர் ஏஎல் விஜய் முதல்வர் விஜய் சந்திப்பு இப்போ நடந்திருக்கு. அதனுடைய புகைப்படம் தான் இப்போ வெளியாயிருக்கு. அதில் டைம் டு லீடு என்று எழுதப்பட்ட தலைவா படத்தின் போஸ்டரை பிரேம் செய்து முதல்வர் விஜய்க்கு ஏஎல் விஜய் பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு புகைப்படம் தான் இப்போ ரசிகர்கள் இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரசிகர்கள் இது சாதாரண கிஃப்டாக பார்க்கல. ஏடா 13 வருடமாக இந்த படத்தில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ 2013 வெளியான தலைவா படம் நினைவிருக்குங்கிறது கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு இப்போ நான் சொல்லும் போது தெரியும். படம் ரிலீஸ் ஆகக்கூடிய முன்பே எல்லாரும் கதையை பற்றி பேசாமல் இருந்தபோது ஒரே ஒரு வரியை பற்றி பேசினாங்க, அதான் டைம் டு லீடு. அந்த 4 வார்த்தைகள் தான் அப்போது தமிழ்நாடு முழுக்க அரசியல் சர்ச்சையை கிளப்பியது. அப்போ படலாம் ரிலீஸ் பண்ண விடாமல் நிறைய பிரச்சனை வந்தது. கடைசியாக சில காட்சிகள் நீக்கப்பட்டு வார்த்தைகள் நீக்கப்பட்டதாக ரிலீஸ் ஆச்சு. அதனால் இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்கும்போது எல்லாருக்குமே இப்போ இது உண்மையாயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.